உன்னுடைய வல்லமை நான் அறிந்தேன். அறிந்தீங்கல்ல? அறிந்தேன். ஏன் பிறவி செய்தீங்க? உண்மைதானே? நான் பிறவி செய்தேன். எதற்கு தெரியுமா? அப்பா சிங்கடக்காரா, ஐயா, மங்கை பதையை பார்வதியை மகளாக கொடுத்தது இந்த உலகத்துக்கு தெரியும். அதிரசனுக்கு மகளாக கொடுத்த பார்வதியை கடல்ல இருக்கக்கூடிய மகரத்தை பிடித்து பார்வதி மனமுடித்து கைலைக்கு வரும் நாள் வரை நீ இந்த கைலையை காக்கணும். அதுக்குதான் உன்னை பிரவேசிது. அப்படிதான் எனக்கு அநேக வரங்கள் வேண்டுமே ஐயனே. வரந்தானே? ஆமா. முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வந்த அப்புறம் வரம் கொடுக்குறேன். சரி, நீங்க அம்மாவோட சேர்ந்து இருந்து எனக்கு வரம் கொடுங்க. ஆமா. அப்பதான் அம்மா கிட்ட எதுவும் தேவைனாலும் நான் வாங்கிக்கணும். அம்மாட்டையும் வரம் வாங்கணும். ஆமா. அப்படி என்று சொல்லி செங்கிடக்கார சுவாமியை கையிலே அமர்த்தி விட்டு அவருக்கு வைத்து விட்டு பகவான் பண்டார கோலம் கண்டு வடிவெடுத்து மங்கை பதிலே அதிரச நாட்டிலே சென்று மகரமீனாக இருக்கக்கூடிய வேலவனை பிடித்து பார்வதியை மணமுடித்தார். கல்யாணம் முடித்தார். முடித்து கைலைக்கு வர்றாங்க. வந்து சமேதரராக கைலையிலே குருவாக வந்திருக்கிறார்கள். புது பெண்ணு புது மாப்பிள்ளையும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. புது பெண்ணு புது மாப்பிள்ளையும் வந்திருக்காங்கன்னா என்னெல்லாம் கொண்டு போவாங்க கையில? என்னது? சீர்வரிசை எல்லாம் நிறைய கொண்டு வருவாங்க இல்லையா? இவர்கள் இப்படி இங்க இருக்கு. அதிஸ்வரம் அம்மனை வரவழைத்தேன். அப்படி உன்னுடைய வல்லமை நான் அறிய வேண்டும். ஆகையினால் நீ அக்கினி தூண் தழுவி வேண்டும். அக்கினி தூண் தழுவி வந்தால் அக்கினி தூண் தழுவி வந்தால் அதிக வரலாறு தருவே. அக்கினி தூண் தழுவி வந்தால் அதிக வரலாறு தருவே. வளருதலோ அக்கினி தூண். அந்த நல்ல அக்கினி தூண் ஆவி கட்டி தழுவிடும். அடிகள் விட்டால் விடிகள் விட்டால் அக்கினிக்கு நாயகியே. அப்படியே இருக்கும் போதே அவனக்காரி அம்மையவள் அப்படியே இருக்கும் போதே அவனக்காரி அம்மையவள் வரமாக வந்திரானா அடுத்து வர மாட்டீரோ. இப்படியாகவே அக்கினித்தன் தருகி வந்தால் அதிக வரம் தருவேன் என்று சொன்னவுடனே வார்த்தை கேட்டு கைலாசபுரத்தில் வளர்ந்து வருகிறது அக்கினி தூண். அந்த அக்கினி தூணை வந்து ஆவி கட்டி தழுவுறார். அதாவது பார்த்தார்கள் தேவர்கள். அதாவது காதத்துக்கு காதவழி யாரும் விட்ட போக முடியாது. அதனால தாக்கம். ஆமா. ஜோதி தேவரே, என்ன நான் நினைக்கிறேன், என்ன இந்த செங்கடாக்கார இந்த அக்கினி தூணுக்கு எரிஞ்சு போவான். இல்ல கரைஞ்சிருப்பார். இல்ல பொறிஞ்சு போவான். இல்ல வெந்திருப்பார். செத்துப்பான். இல்ல செத்திருக்க மாட்டார். போயிருப்பான். இல்ல பொறிஞ்சிருக்க மாட்டார். போயிருப்பான். இல்ல இல்ல செத்து போவார். திரும்ப வருவார் பாருங்க என்று இவர்கள் பேசிக் கொண்டு இருக்க, சரி இவர் அக்கினி தூண ஆவி கட்டி தழுவுறார் பாருங்க. ஆமா. அக்கினி தூணோடு தூணா இருந்து தீயா எரியும். ஆமா. அக்கினி தூண் யாரு செங்கடாக்காரன்னு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு பவர் இருக்கு அவரு. பார்த்தவங்க உருவம் ஒண்ணும் தெரியல. ஆமா. முடிஞ்சு செங்கடாக்கார சாமி கதை முடிஞ்சு. நான் சொன்னேன், அவர் எரிஞ்சு கரிஞ்சே போயிட்டாரு. வெறும் அந்த அக்கினி தூண் அந்த துண்டு அக்கினி மட்டும் தான் இருக்கு. ஆமா. அப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கமலக்காரி அம்மையானவள் ஒரு கிண்ணியிலே சந்தனத்தை கொண்டு அப்படி தெளித்தார். சந்தனத்தை தெளித்த உடனே அக்கினி அப்படி குளிர்ந்து தணிகிறது. ஆமா. அதிலிருந்து மீண்டும் தோன்றி வருகிறார் செங்கடாக்கார சுவாமி. ஆமா. கோயில்ல எல்லாம் சந்தனம் எதுக்கு தெளிக்கிறாங்கன்னு தெரியுதா? இப்போ எதுக்கு தெரியுதா? சந்தனத்துக்கு அவ்வளவு பவர் உண்டுங்க. அந்த காலத்து சந்தனம் அப்படி இருந்திருக்கு. சந்தனமும் சரி, குங்குமமும் சரி, விபூதியும் சரி, எல்லாம் இயற்கை முறையில ஹைஜீனிக்கா எல்லாமே தயார் செய்யறாங்க. இப்போ அவ்வளவு எல்லாம் கெமிக்கல். அதுக்காகவே தான் இப்ப ஒரு பொம்பளை குங்குமம் வைக்கவில்லை. குங்குமத்தை வச்சு அந்த இடம் கருத்து தழும்புடுவு. குங்குமம் வைக்க அவளா ராணி குங்குமம் வைட்டி. அவன் குங்குமம் வைக்க அவ குங்குமம்
அதுலயும் ஏதாவது வெளியே போகணும், எங்கேயாவது வெளியூருக்கு போனோம்னா சரி அக்கா அப்படி எடுப்பாங்க. கண்ணாடிக்கு முதுகு போயிட்டு கரெக்டா அந்த பட்டுப்படாம ஒரு எழுப்பு. ஏன்னா நாமும் அப்படி இல்லை. அந்த காலத்து அம்மா மாருங்க 1 ரூபா துட்டு அளவுக்கு நெத்தியில குங்குமம் வச்சிருப்பாங்களாம். தலை நிறைய பூ வச்சு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு தலையில பின்னல் போட்டு பூ வச்சுக்கிட்டு ரோட்ல வந்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். இப்போ இந்த காலம் வந்திருக்கு இந்த பணமரத்துக்கு துணி கட்டின மாதிரி ஒரு நைட்டி அதையும் போட்டுக்கிட்டு தலையும் பிளீச்சிங் பண்ணி விரிச்சு போட்டுக்கிட்டு நெத்தியில ஒரு நிக்கர் போட்டு வச்சுக்கிட்டு அதையும் வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஒண்டி பஸ்ஸுக்கு தான் இறையா போவான், எதுக்கு போறவன். அவங்க வருது அப்படி இருக்கும். ஏன் பாப்பாக்கா பக்காரம் போயிட்டாலும் பல்ல பாப்பா அவங்கள டயர் கொண்டு வண்டி விட்டு நிற்பான். அவங்க வருது அப்படி. ஆனா இன்னும் அந்த மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் பூ இந்த 3 எவ்வளவு கொடுத்தாலும் பெண்கள் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்களா? உண்மை. அவன் சில ஆளுக்கு 1/4 கிலோ பூ வாங்கி கொடுக்கற விலை கூடுதல் 100 கிராம் வாங்கிட்டு வந்துட்டான். வீட்டுல சண்டைதான். அன்னைக்கு கோயில குடநாட கோயில அவனுக்கு அங்க அம்மா கூட உண்டு. ஆமா அதுலயே சில பூ வாங்க 400 ரூபாய் தந்திருக்கா. ஒரு அது 180 ரூபா ஒரு கப்பு. அங்க ஒரு 220 காணாது. 180 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வருவான். பூவை கொண்டு வச்சுட்டு அவன் பாக்கிறதுக்குள்ள வச்சுட்டு அவன் போயிடுவான். அவன் பூ பார்சலை திறந்து பாப்பாவ அவன் 100 கிராம் 45 ரூபான்னா இடி விடுவான். 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பானோ. இவன் எங்க ஊத்திட்டு வந்திருப்பானே வரட்டு ராத்திரி கொசு கடிக்க கிடத்தி போனேன். ஆமா பூ வாங்கி கொடுத்தாலும் சண்டை, வாங்கி கொடுக்காட்டாலும் சண்டை. சில ஆளு பூ வாங்கி கொடுக்கலன்னா அதாவது பூ அவங்களுக்கு முக்கியமான பொருள் அல்லவா? கோயிலுக்கு போனாதான் முக்கியமா பூ வைப்பாங்க. வேற எங்கேயாவது போறாங்க, பஸ் ஸ்டாண்டு போறாங்க, பர்ச்சேஸ் போறாங்கன்னா பூ வைக்க மாட்டாங்க. ஏன்னா பூ இடைஞ்சலா இருக்கும். என்ன இது அரிசிட்டு இருக்கு பூ வைக்கணும் பூவே பூவை பிச்சு தூரப்படுத்தி சிலைய கடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கு சில அக்காமார் இருக்காங்க, பாட்டிமாருங்க அப்படி. நம்ம பார்த்தீங்கன்னா பூ தலையில பூ வச்சுக்கிட்டு ஆமா அங்க ஒரு வட்டை கொண்டையும் போட்டுக்கிட்டு சில நாள் கண்ணாடி வந்துக்கு போய் நின்று தலையில பின்னல் போடுறதுக்குள்ள அந்த கண்ணாடி வெடிக்குமே தவிர தலையில பின்னல் முடியாது. அங்க சுருட்டி இங்க சுருட்டி அவுத்து போட்டுட்டு பழையபடி சுருட்டி பழையபடி ஒரு முடிச்சு போட்டு பழையபடி அதை குறைச்சு போட்டு அந்த முடியப்படுற பாடு அந்த கண்ணாடி படுற பாடு. ஆமா கல்யாணம் விட்டு போன கோயிலுக்குள்ள கொண்டு சாமியாட்ட முடிஞ்சு மங்களம் பாடின தான் சில ஆளு கோயிலுக்கு வருவான். சரி பாயசமாவது கிடைச்சா வந்ததுக்கு என்ன செய்ய. அப்படி கமிங் டு ஸ்டோரி. அப்படி அதிசூர பொம்மன் இருக்கும் அக்கறை தோல் பக்கத்திலே வந்து சந்தனத்தை தெளித்தவுடனே அப்படி அக்னியான தண்ணீர் போல் குளிர்ந்தது. பன்னீர் போல் குளிர்ச்சியா இருக்குதா. உடனே அக்கறை தோலை ஆவி கட்டி பிடுங்கினார். பிடித்து வடவாள் முகத்திலே 7 தண்ணியே வடவட வெண்டே ஒரு துளி பிடிங்கி வடவட ஆயுதம் ஆகவே சேர்த்தான். ஒரு துளி பிடிங்கி ஆவிய மார்போடு கட்டி அணைத்தான். வடவட ஒரு துளி பிடிங்கி மார்பில் தோளில் வைத்திடுவாரோ. ஒரு துளி பிடிங்கி நெருப்பார் கடலிலே விட்டறினாரா. அக்கறை தூணதை அலைகடல் விழவே அலைகடல் ஆனதை கொதிப்பிடுவாரா. சங்கிலி படபடபடனே அங்கே வந்தது சங்கிலி படபடபடனே அக்கறை தூணை தானே பிடிங்கே அதிசூர பொம்மல் வருகிற போதே வாய் விளக்க தீயா எரியே மலை போலே ஓடிடுவாரா. ஆய மலை எடுதலே கருத்தடனே அவர் வருகிற வேளை ஆராய் செங்கிட தாராய் கேளை வல்லார் உன்னை போலனை கொடுத்தார். அக்கறை தூணனை கையிலே வந்தான். ஆருக்கு தெய்வான் ஆகாதென்றே ஒற்றை கலனை வாசல் தனிலே அக்கறை தூணை நிறுத்தி மாறும் என்றாரே. அக்கறை தூணை ஆவி கட்டி பிடுங்கினான். சரி ஒரு தூணை பிடுங்கி மடமடவனை ஆயுதமாக சேர்த்தான்.
ஒரு தூணை பிடிக்க மட்டமட்டமட்டமட்டமென்று மார்போடு இணைத்தான். ஒரு தூணை பிடிக்க மட்டமட்டமட்டமென்று தோளில் வைத்தான். ஒரு தூணி மட்டமட்டமட்டமென்று பிடுங்கி திருப்பார்களை விட்டறிந்தான். அது கடலை கொதிக்குதான். அவ்வளவு தீயது. அது இவர் தழுவி இருக்கிறார் என்றால் அப்போ பலம் எப்படி இருக்கும்? அவருடைய இப்படி தீ எரிய அப்படி ஓடி வர்றா. மலைபோல் வளர்ந்து வருகிறார் கைலையை நோக்கி. பார்த்தார் இந்த பகவான், அப்பா ஜாமி கைலைக்குள் வந்து விடாதே. அக்கினித்தோட அக்கினி தாங்க முடியல, அதனால வெளியே நிறுத்தி வா. ஆகட்டும் என்று சொன்ன இவர் போவாரா? வெளியே அக்கினி தோளை நிறுத்திவிட்டு கைலைக்கு மறுபடி வேளையிலே பகவான் சொல்லுகின்றோம். என்ன சொல்வார்? உன்னுடைய வல்லமை நான் அறிந்தேன். அறிந்தீங்கல்ல? உன்னை நான் எதற்கு பிறவி செய்தேன் தெரியுமா? ஏன் சுவாமி? கைலாயம் கற்பதற்கும் கருவலங்கை கற்பதற்கும் உன்னை பிறவி செய்தேன். முக்கியமா உனக்கு ஒரு வேலை இருக்கு. எந்த வேலை? பூலோகத்திலே பழைய கோட்டைகள், அதாவது மன்னராட்சி காலத்தில் கோட்டைகள் இருக்கும் இல்லையா? அம்பாள் ஆலயங்கள் இருக்கும். எங்கெங்கு கோட்டைகள் ஆலயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் திரவியங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. திரவியம்னா புதை. அது எங்கெங்க எங்க எவ்வளவு இருக்கு அத கணக்கெடுக்கணும். அந்த கணக்கெடுக்கணும். ஆமா. அப்படிதான் சில இடங்கள்ல யாருக்காவது தப்பி தவறி அந்த அப்படியே சுழவுலையோ இல்லைன்னா ஒரு பாயிலையோ அப்படி போட்டு சாமிகள்லாம் அப்படி கிண்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த நேரம் போனவன் அவனுக்கு நல்ல நேரம் இருந்துன்னு அதை எடுத்துட்டு போயிடுவான். இல்லைன்னா அவனுக்கு ஐயா பிடிச்சிட்டு கண்ணம் தெரியாத அந்த இடத்துல அப்படியே தப்ப தர வீட்டு கிடக்க வேண்டியதுதான். சில இடங்கள்ல இது அதிகமா நடந்ததாக சொல்வது இயக்கியம்மன். சிறந்த காரமோடு காட்டு பகுதி அந்த மாதிரி பகுதியில 12 மணி 1 மணி ராத்திரி நேரம் போனா ஒரு பிள்ளையாகவோ ஒரு பாட்டியாகவோ வடிவெடுத்து அப்படியே அந்த முத்து போல நம்ம அந்த நெல்லு காயப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தங்கத்தை எடுத்து அப்படி போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். இவனுக்கு நல்ல புதையல் கிடைக்கணும்னு முன்னா அதை எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல அடி வாங்கிட்டு வருவான். சொல்றிய அண்ணே, நீதான் இரவு போயிட்டு இருக்க கண்ணு முன்னாடி புதையல் தெரியுது, அதை எடுக்கணும். நீ என்ன பண்ணுவ? நான் எடுக்கத்தான் போவேன். புதையல் எடுக்கணும். என்ன செய்யணும்? என்ன உடனே புதையல் கிடைக்காது, நம்ம தொட்ட உடனே பூமியில தாந்துரும். அப்போ நீ என்ன பண்ணணும்? வேதனை பார்க்க கூடாது. கையோ காலையோ உடனே வெட்டிடும். வெட்டி அந்த புதைய ரத்தம் விட்டுறணும். உடனே ரத்தம் பட்டுடுச்சுன்னு சொன்னா அது அசுத்தாயிடும் இல்லையா? பூமியில தனியாது. அப்படி அப்ப கூட புதையல் கிடைக்கும். அதை பார்த்த உடனே ரத்தத்தை விட்டுறாங்க. ஆமா. நீ வெட்டுவியா? கைய வெட்டுவியா? கையா? ஆமா. புதையல் கிடைக்கணும், வெட்டிதான் ஆகணும். 7 தலைமுறைக்கு இருந்து திங்கலாம்னா விரல போனாதான். பணம் இல்ல இந்த காலம் மக்களே எங்கிக்கிட்டு இருக்காங்க. பணம்னு சொன்னா பிணமும் வாய்ப்பழக்கம்னு சொல்லுவாங்க. என்னதான் ஒரு குடும்பத்துல ஒரு 50-60 சுருள் உள்ள ஒரு சொக்காரனா இருந்தாலும் அதுல 2 பேருக்கு ஒட்டு வீடு இருந்தா போதும். அவன் என்னதான் ஒரு ஊர் வட்டாரத்துல ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் மதிப்பு இருக்காது. ஏன்னு கேட்க மாட்டான், எடுத்து பார்க்க மாட்டான், பேச்சு கொடுக்க மாட்டான். ஆனா நான் கைக்கு 2 பிரைஸ் ரேட்டு, கைக்கு 4 வாருவோம், 3 செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கொலைகாரன் ரவுடியா தான் இருப்பான். ஆனா அவனுக்கு மரியாதை இருக்கும். அவனுக்கு தான் ராஜ மரியாதை, முத மரியாதை. பயமும் இருக்கும். பயமும் இன்னும் தலையெடுத்து விடுவாங்க. அப்படி இருக்கு. இப்படி அதிசூரவம்பன் இடத்திலே சொன்ன போது அப்பா அப்போது அதிசூரவம்பன் செங்கிடக்கார சுவாமிக்கு பகவான் பேர் கொடுத்தார். மண் காத்த பூதம் என்றும் அருள் காத்த வீரன் என்றும் அந்தி காத்த பெருமாள் என்றும் சந்தி காத்த பெருமாள் என்றும் கருவலம் காத்த பெருமாள் என்றும் இப்படி அழகாக பேர் கொடுத்தார். பல பேர்களை எல்லாம் கொடுக்கிறார் கரைக்கண்ட பகவான். அம்மை கபாலக்காரி அம்மை அழைத்துக் கொண்டு சுவாமி நான் பூலோகம் போகின்றேன், கருவல கணக்கு எழுதுறதுக்கு எனக்கு வரம் கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு நான் கேட்டபடி ஒரு வரம் வேண்டும். என்ன வேண்டும்? நான் எங்கெங்கு சென்று அமர்ந்திருக்கின்றேனோ என்னை வழிபட்டு வரக்கூடிய மக்களுக்கு நோய் என்று வந்து விட்டார் என் பெயரை சொல்லி அள்ளி திருநீற்றை போட்டால் நோய் தானா தீரணும். நோய் ஆமா தீரும். எந்த நோய் அவர்களுக்கு வரக்கூடாது. வராது. ஆனா நல்ல எண்ணத்தோடு நினைக்கணும்.
அது என்ன நல்ல எண்ணம்? அதுக்காக கோயில வந்துருந்து நான் என்ன கும்பிடு, நீ என்ன மட்டும் நல்லாக்கி வை. அவன் என்ன திட்டுறான், அவன் நாசமா போயிடணும்னு நினைக்க கூடாது. ஓ, அப்படியே நினைக்க கூடாது. ஆமா, எல்லாருக்கும் பொதுவா வணங்கணும். வணங்கினா நோய் தீரணும். சரி, இல்லன்னா நீ கோயிலுக்கு போனா எப்படி சாமி கும்பிடுவா சொல்லு பாப்போம். யாரு? நீதான். நானா? ஆமா, அது நிறைய போ. அதெல்லாம் இது மைக்கு போட்டா சொல்ல முடியும். சொல்லுனே. அம்மா பத்ராளி அம்மா, ஐயா பெருமா சாமி, ஐயா 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 நான் அம்மா தம்பி அக்கா தங்கச்சி பிள்ளைலாம் நல்லா இருக்கட்டு, நேரங்காலம் ஒரு பொண்ணு கிடைக்கட்டு, ஒரு 12 லட்சம் கிடைக்கட்டு, அழகான பொண்ணு கட்டி 2 வீடு கட்டி ஒரு ஓட்டையே வச்சுக்கிட்டு வில்லு பாட்டை விட்டுக்கிட்டு நேரங்காலம் நான் ஒரு எம்எல்ஏ ஆகி நான் ஒரு பெரிய ஆள் ஆயிரம் என் பத்ராளி அம்மா அப்படி அன்னிதான் வருஷ கணக்கா கும்பிடேன். ஆனா இதுல ஒண்ணும் நடக்கும். நீ இப்படி கும்பிட்டா உனக்கு எதுவும் நடக்காது. அதான் உண்மை. அப்படின்னா எப்பவுமே ஆலயங்களுக்கு போனா நம்ம மனசுக்குள்ள நினைச்சு வேண்டது என்னது? அம்மா, உன்னை நம்பி வந்த மக்களுக்கு எந்த குறையும் வைக்காத, நோய் நொடி இல்லாமல் காப்பாற்று, நல்ல மழை மாறி கொடுத்து நல்ல செழிப்பை கொடு, மக்களுக்கு நல்ல வேலையை கொடு, முதல்ல முக்கியமா நல்ல புத்திய கொடு. அதான் நல்ல இடத்தோட தான் கும்பிடுறான் போய். ஆமா, நீங்க என்ன எப்படி கும்பிடுவீங்க? நான் எப்பவுமே அப்படிதான். எப்படிக்கா? நோய் என்பது இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. அம்மா, எல்லாரும் மாதிரி என்னையும் காப்பாத்துக்கோ, எந்த மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காது. யார் எதை காட்டு வந்தாலும் நான் கொடுக்கணும், அதுக்குள்ள வரத்தை தரணும். உண்மையிலே எனக்கு நான் எப்பவுமே கும்பிடுறது இல்லை. உங்களுக்காக கும்பிட மாட்டீங்க. அப்ப அந்த கடத்துல கிடக்காத முறுக்கு செய்ய மட்டும் தாங்கக்கா. எது இல்லாதவங்க கொடுங்கக்கா. இதை நீ கேட்கலாமா? நீங்க தானே சொல்றீங்க. நான் எல்லாரும் கும்பிடுவோம்னா முறுக்கு செய்ய தாருங்க, இல்லைன்னா பெரிய செய்ய தாருங்க, இல்லைன்னா அதை தாருங்க. அதான் நம்ம செயின் மாத்தி கேட்டுட்டு எனக்கு இது இப்போ போட்ட செட்டா இது 5 4 போதும். 5 அது நமக்கு அந்த தகுதி கிடையாது. அந்த 4 தாருங்க. கழுத்துல காதுல 2 தொங்கு, அதையும் கலத்தி தாருங்க. கையில கிடக்கிறது கண்டிப்பா வேண்டாம், நான் அடி வாங்க முடியாது, ஊத்து விட்டுறேன். அப்படின்னு நீ எப்பவுமே நீ கும்பிடாத, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்னைக்குமே கடவுளை கும்பிடக்கூடாது. எல்லாரும் மாதிரி என்னையும் நல்லா இருக்குவேன் அப்படின்னு நினைச்சிட்டாலே உனக்கு பாதி நல்லது நடக்கும். 100க்கு 200 ஒரு ஆள் அப்படி கும்பிடாது. ஆமா, சூட அடிச்சு சத்தியம் பண்ணுவோமா, 1 கிலோ சூடம் வாங்கிட்டு வர, இப்ப அதை முடிப்போம். எனக்கு 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 ஓ அப்படிதான் சொல்லுவீங்க. 100க்கு 200 ஆள், 200% யாரு ஒரு ஆளு அம்மா சொல்லட்டு ஐயா சொல்லட்டு அங்க இருக்க அக்கா மாதிரி நினைக்க மாட்டாங்க. செல்லு நோட்டிக்கிட்டு இருக்க அக்கா, கதை விட்டுக்கிட்டு இருக்க அக்கா, அங்க விளையாடிக்கிட்டு இருக்க தங்கச்சி எல்லாம் சொல்லட்டு பார்ப்போம். நான் அடுத்த ஆளுக்கு தான் கும்பிடுவேன்னு சொல்லி இங்க வந்து இருக்கிறது எதுக்காக 3 பேரு வீட்டுல மாமியாருக்கு ஒருத்தரம் தாங்க முடியாம வந்து இருக்குது. பின்னங்க சும்மாதான் வேற யாரு வந்திருக்கா? கிழமையா வெளியே கொண்டா பாலை கொண்டா தண்ணியை கொண்டாடி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கிழவனுக்கு யாரு இப்படி அழகாக செங்கிழக்கார சுவாமி வேண்டி வரத்தையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஐயனே என்னை வணங்கி வரக்கூடிய மக்களுக்கு எந்த குறைவு என்பதும் இருக்கக்கூடாது. செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். கொடுக்க வரம் எடுக்க வரம் இல்ல கொடுக்க வரம் ஆக்க வரம் அழிக்க வரும். கொடுக்க வர எடுக்க வரும், ஆக்க வர அழிக்க வரும். அப்படின்னா கொடுக்க வர எடுக்க வரனா என்ன தெரியுமா? நல்ல மனதோடு இருக்கவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும். அதை தவறான முறையில் அவன் பயன்படுத்தினால் கொடுத்ததை டபுளா எடுக்கணும். அப்படியே இருக்கு. அதான் கொடுக்க வர எடுக்க வரும். பரவாயில்லை. ஆக்க வர அழிக்க வரும். அது என்னது? அவனை நல்லவனை ஆக்கணும், நல்ல வழியில போயிட்டா நல்லா இருக்கணும், தீய வழியில கிளம்பிட்டாலும் அழிச்சிடணும். ஓ அப்படியே வராங்கிறாரு. ஆமா, சரி சரி. ஆக்க வர அழிக்க வரும், கொடுக்க வர எடுக்க வர ஆக்க வர அழிக்க வரும். ஆனால 6 o'clock-க்கும் நம்ம போகணும், அதுக்குள்ள முடிக்கணும். அப்படி இருக்கு. அப்படி அதிசூரவம்பல் கைலாய மலை விட்டு கைலாய மலை கடந்தே கைலாய மலை கடந்தே வாராரி அதிசூரன் கைலாய மலை கடந்தே கைலாய மலை கடந்தே வாராரி அதிசூரன் செங்கிடக்காரனே அலை கவனக்காரி அம்மையவே
விளக்கு சுருள்களை எல்லாம் வண்டியில ஏற்றிக் கொண்டு சமணக்காரி அம்மை அழைத்துக் கொண்டு பூலோகத்திலே வருகின்றார். ஆமா, கைலாசம் அதை கடந்து முதலாவது பூலோகத்திலே வரும்போது அவர் முதல்ல வந்த இடம் முருகபெருமானிடம். அதாவது சிவனாருடைய திருமகன் சில பிள்ளை செந்தூருடைய வேலவருக்கு கொத்தன்மார்கள் கொடிமரம் வெட்டிட்டு வர்றாங்க. திருவிழாக்கு வர்ற வழியில இவர் கையில இருக்கிறது பாருங்க பொந்து தடி. அந்த தடி எடுத்து வண்டியில கட்டிருக்காங்களே மாடு. மாட்டினுடைய மந்தையில அடித்தார். அடித்த உடனே மாடு என்ன செய்யும்? முன்னே போட்டு பின்னாடி வருது, முன்ன வருது. சரிங்க, வண்டியை சரிக்கும். வண்டி என்ன ஆகுது? ஆடுது. ஒரு நிலைய நிக்கல, என்னன்னு தெரியலையே. அப்போது அவங்க சொல்றாங்க, என்ன இதுல ஏதோ ஒரு பூதம் நிக்குது. ஆமா, கண்டிப்பா நிக்குது. இல்லன்னா இப்படி நம்ம மாடு புதுசா எவ்வளவு நாள் நம்ம பழக்கி வச்சிருக்கோம். எங்க சரியுமா ஓடுமா? கிடையாது, இருக்காது இல்லையா? இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி என்று பூஜையை கொடுத்தார். சரி, அந்த இடத்தில் ஒரு பூஜையை போட்ட உடனே இவர் விட்டுட்டார். அந்த கொடி மரத்தோடு அப்படி செந்தூர் பதியிலே வந்து செந்தூர் பதியிலே வந்த உடனே முருகபெருமான் கேட்கிறார், யாரப்பா நீ? ஆள் புதுசா இருக்கு. கைலாசத்தில் பிறந்தவன் இயலழகன் கட்டழகன் செங்கடாய்க்காரன். என் தந்தையிடத்திலே வரத்தை பெற்றவரா? அநேக வரம் பெற்று வந்து கொண்டிருக்கிறேன். இங்க என்ன வேணும்? இங்க ஒரு நாள் பூஜை வேணுமா? என்னிடத்தில் பூஜை வாங்கித்தான் வேற இடங்களுக்கு நீ போவ. முதல்ல பூலோகத்துல உங்ககிட்ட தான் வாங்கிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். சரி, அதனால ஒரு நாள் பூஜை, ஒரு நேர பூஜை தந்தாலும் போதும். சரிப்பா, தருவீங்க. எனக்கு பூஜை தரும்போது அந்த பூஜை நீயே ஏத்துக்கிடலாம். அப்படி என்று அங்கே பூஜை வாங்கி கொண்டு அவர் எங்கே வருகிறார் என்று பாருங்க. அந்த வைகை கரை நாடாண்டே 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 அன்னவனார் கோட்டையிலே கோட்டையிலே நாடாண்டே 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 அன்னவனார் கோட்டையிலே கோட்டையிலே பெருமாளும்
வாங்கி கொண்டு அதிசூர வம்பன் செங்கிடக்கார சுவாமி ஆனவர் வைகைக்கரை நாட்டை ஆண்ட உலகுடைய பெருமாள் ஆட்சி செய்த கோட்டையை வருகிறார். உலகுடையார் ஆண்ட கோட்டை. சரி சரி. அப்படி வைகைக்கரையில் வந்து ஏன்னா அவர் மன்னராக ஆட்சி செய்தவர். ஆமா, கண்டிப்பாக அங்க களஞ்சியத்துக்குள் திரவியங்கள் இருந்திருக்கும். ஆமா, அது கணக்கெடுக்க வேண்டும் அல்லவா என்று அந்த உலகுடைய கோட்டைக்கு வருகிறார் செங்கடாக்காரசாமி. சரி, அங்க இருக்கக்கூடிய பாறை அதாவது எழுத்துக்களை வாசித்து பார்த்தார். எழுத்துன்னு சொன்னா கருவூலங்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று அப்படி என்று மன்னர் காலத்துல ஒரு எழுத்து இருக்கும். அதை நம்மளால படிக்க முடியாது. இதுபோல் செங்கிடக்கார சுவாமி பூதங்களால் மட்டுமே அதை படிக்க முடியும். அதாவது அந்த வட்டெழுத்து பிராமி எழுத்து சொல்லுவாங்க. ஆமா, இப்ப எந்த கோயில் ஏதாவது கோயிலுக்குள்ள அந்த பாம்பு மாதிரி மலையாளமும் இருக்காது. அந்த பாம்பு மாதிரி கொக்கி போட்ட மாதிரி அப்படி ஒரு எழுத்து இருக்கும். ஆமா, நம்ம ஏதோ கிறுக்கி வச்சிருக்கோம்னு நினைப்போம். ஆனா அதை படிச்சவங்களுக்கு அது படிச்சவங்க 1-2 ஆட்கள் தான் இருக்காங்க. ஆமா ஆமா, அந்த வட்டெழுத்து பிராமி எழுத்து இப்ப சில கல்லூரிகள்லயும் அது ஒரு பாடமா எடுக்கிறாங்க. சரி, எதுக்குன்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு தெரியட்டுமே. ஆமா ஆமா, அந்த ஏதோ அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எம்ஏ எடுக்கிறாங்க. எம்ஏ தமிழ். ஆமா ஆமா, அதை படிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஆய்வுக்கு பயன்படும். படிச்சாங்கன்னா ஒரு கோயிலுக்கோ ஒரு இடத்துக்கோ போனா அவங்க அதை படிச்சு அதை பயன்பெறலாம். ஐயா, என்ன நீங்க சொல்ற மாதிரி அந்த திரவிய கணக்குகளை எல்லாம் எங்கெங்க திரவியம் இருக்கிறது, இந்த கோட்டை விட்டு இந்த கோட்டையினுடைய தொடர்ச்சி அடுத்த கோட்டை எங்க இருக்கு, அது எங்க ஜாயிண்ட் கொடுக்குது அப்படி சொல்லி அது எங்க எழுத்துல எழுதி வச்சிருப்பாங்களா. ஓ, அப்படி அந்த எழுத்தையெல்லாம் படிக்கிறது செங்கடக்கார சுவாமி. அதுல மட்டும்தான் முடியும். ஓ, சாமியார் அவர்தான் படிச்சிருக்காரு. இன்னொரு ஆள் படிச்சிருக்காரு. யார்? சங்கிலி பூதம். ஓ, அவரும் படிச்சிருக்காரு. சங்கிலி பூதத்துக்கு அதாவது அந்த எழுதுறதே சங்கிலி பூதம் தான். வடமேதி எழுத்துன்னு சொல்லுவாங்க. அது நம்மளால நிச்சயமா எழுத முடியாது, படிக்கவும் முடியாது. ஆனால் அந்த பூதங்களுக்கு மட்டும் அது தெரியும். ஏன்னா திரவியங்களை பாதுகாத்து வைத்து மன்னர் காலத்திலே பல பண்டிதர்களை வைத்து பூதங்களை தான் மந்திர சக்தியினால் அந்த கருவூலங்களுக்கு காவல் வைப்பாங்க. ஏன்னா வீரர்களை காவல் வைத்தால் எதிராளிகள் போரிட்டாலும் அவர்களை கொண்டு கடத்தி செல்வார்கள். ஆமா, இன்னொன்று வீரர்களும் சென்று தங்கள் தேவைக்கு அதிலிருந்து எடுத்துக் கொள்வார்கள். ஆமா, அதனால் அந்த களஞ்சியத்திற்கு மட்டும் பூதங்களை யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல் காவல் வைப்பார்கள். அப்படி சங்கிலிமா பூதம் எங்க போய் கணக்கு பார்த்தது தெரியுமா? எழுத்திட்டான் பாறை கைப்பற்றிருக்கானே. யாரு? எழுத்திட்டான் பாறை. எழுத்திட்டானா? ஆமா, அது எங்க இருக்குக்கா? எழுத்திட்டான் பாறை தெரியாதா? மண்டைக்காடு போகக்கூடிய வழியில மண்ணாட்டு பக்கம் பெரிய குளம் ஏலான்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? பெரிய குளம் ஏலா. ஏலான்னா அந்த ஏலாய வெட்டுறதே பூதம். மாயவருக்கு திருக்கு அதாவது திருவனந்தபுரம் போகக்கூடிய வழியில மாயவர் ஒரு வேலையை கொடுத்தாரு பூதத்துக்கு. விடியறதுக்குள்ள நீ இந்த ஏழை வெட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. வெட்டுறது வேலை கொடுத்தாங்க. அப்ப இவர் வெட்டி வருகின்ற வேலை விடியட்டாலும் கோழி கூவும்ல, கோழி கூவு நேரத்துல வெட்டி இடத்துல அப்படி எல்லாம் போட்டு அப்படி மறைஞ்சிருவாங்க. பாதி வெட்டி பாதி வெட்டாம அப்படின்னா பாதி பள்ளம் பாதி மேடு இன்னைக்கு இருக்கு. போனதில்ல, பார்த்ததில்ல. அங்க எழுத்திட்டான் பறந்து பாறை இருக்கு. அந்த பாறையில நீ சொன்ன மாதிரி பாம்பு வடிவம் வரைந்து அது ஒரு எழுத்து இருக்கு. எங்களுக்கு நல்ல மழை பெய்து தண்ணி வந்தால் மட்டும் அந்த பாறை தண்ணியில முங்கும். யாரும் படிக்க முடியாது, தெரியாது. ஆனா ஆட்ல தண்ணி வரலன்னு வை, வழியாது தண்ணி வரலன்னு வை, எழுத்து தெரியும், ஆனா கிளியரா தெரியாது, யாரும் படிக்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு பவுடர் இருக்கு. அந்த பவுடரை போட்டு தான் அவங்க அப்படியே போட்டு மைதா மாவு சைஸ்ல ஒரு பவுடர் போட்டாலும் படிக்க முடியாது. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, பைத்தியமே ஆயிருக்காங்க. அதை தொட்டு படிச்சதுல எந்த இடத்துல? அங்கதான். அதுபோல் சங்கிலிமா பூதத்தை மாதிரி செங்கிடக்கார சுவாமி மன்னர்கள் ஆண்டு வரக்கூடிய கோட்டையிலே இருக்கக்கூடிய கருவல கணக்குகளை எழுதினார்கள், படித்தார்கள். அப்படி படித்தாங்க. எவ்வளவு இருக்கு அப்படி எத்தனை குரலி படையில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி திரவியம் எவ்வளவு களைஞ்சி இருக்கு, எவ்வளவு மதிப்பு இருக்கு. ஆமா, அப்படி என்று எழுதி குறித்தார்கள். அப்ப அந்த கோட்டைக்கு அடுத்த கோட்டை எங்க?
காஞ்சிபுரம். ஓ இதுக்கு அடுத்து படையெடுத்து ரிட்டர்ன் அடிக்கலாம். அந்த வைகைக்கரை கோட்டைக்கு லிங்கா இருக்கிறது அடுத்த கோட்டை வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் கோட்டை. ஏன்னா இவங்க அங்கெல்லாம் போய் கோட்டையிட்டு அதாவது ஒரு போருக்கு போகும் பொழுது தங்கி இருந்து அடுத்த மன்னவன் நேரம் பார்த்து தாக்கணும் இல்லையா? ஆமா. அதுக்காக ஒரு இடங்கள்லாம் கோட்டை போட்டு திறவைகளை இங்கிருந்து அங்க மாத்தி வச்சிருப்பாங்க. ஆமா. அது அதே போன்று இங்கிருந்து காஞ்சிபுரத்திலே கோட்டையிட்டு அங்கே களஞ்சியம் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய களஞ்சியத்தை கணக்கில் எழுதினார். சரி. கணக்கில் எழுதிட்டு வரும்போது அந்த கோட்டையிலிருந்து அடுத்த கோட்டை தொடர்பு எங்க இருக்கு? வள்ளியூர். வள்ளியூர்ல 3 முகம் கொண்டால் கோவில். 3 முகம் கொண்டால். 3 முகம் கொண்டால் கோவில்னு இருக்கு. முத்தாரம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கோவில வந்து இன்னைக்கு 3 முகம் கொண்டால் கோவில் அப்படிதான் சொல்லுவாங்க. 3 தெரியாதா? ஆமா ஆமா ஆமா. அந்த கோட்டைக்கு வருகின்றார்கள். வந்து அம்மை கமலக்காரி அழைத்துக் கொண்டு நேராக வருகின்ற வேளையில் அங்க இருக்கக்கூடிய திறமையை கணக்கை எழுதினார். கணக்கு சுரளி எல்லாம் வண்டியிலே ஏற்றி அந்த கணக்கிலே தான் அடுத்த கோட்டைக்கான இடம் தெரியுது. ஓ அப்படி ஒரு இடமா வந்து 3 முகம் கொண்டால் கோவிலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கோட்டை முட்டப்பதி. ஓ முட்டப்பதிலே இருக்கப்போ. ஆமா முட்டப்பதி வட்டக்கோட்டை. ஒரு இடத்தை தான் காட்டும். ஆமா. எல்லா இடத்தையும் காட்டலாம். அப்புறம் அவங்களுக்கு அலைச்சல் இல்லை இல்லையா? ஆமா. அதனால இப்படி அங்கிருந்து அங்குள்ள வள்ளியூர் கணக்கை நாம் எழுதிவிட்டு முட்டப்பதியானதிலே அந்த முட்டப்பதியானதிலே ஓடாடி ராஜரிந்தே முட்டப்பதியானதிலே முட்டப்பதியானதிலே ஓடாடி ராஜரிந்தே ஓடாடி ராஜரிந்தே ஆண்டிருந்த கோட்டையிலே அங்கிருக்கும் திறமையத்தை கணக்கதை எழுதுவாரா? அங்கிருக்கும் திறமையத்தை கணக்கில் எழுதுவாரா? எழுதி வரும் வேலையிலே வட்டக்கோட்டையானதிலே வள்ளியூரை கடந்து 3 முகம் கொண்டால் கோவிலை கடந்து வருகின்ற வேளையிலே முட்டப்பதியிலே கோனாண்டி ராஜன் ஆண்டிருந்த கோட்டை. கோனாண்டி ராஜன் போட்டு வச்ச கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள திறவை நிறைய இருக்குன்னு அவருக்கு தெரியுது. ஓஹோ அங்க சொல்லுது. ஆமா. அந்த திறமையை கணக்கை எழுதுவதற்கு நேரம் வந்தார். வந்து அங்க இருக்கக்கூடிய திறமையை கணக்கை எழுதினார். எழுதி அடுத்ததா இருக்கிறது வட்டக்கோட்டை. ஏன்னா வட்டக்கோட்டைக்கு முட்டப்பதிக்கு ரொம்ப தூரம் இல்ல. பக்கம் தான். ஆனா 2க்கும் 2 மன்னர்கள். வட்டக்கோட்டைக்கு வந்து கொந்தளம்பு ராஜா. சரி. முட்டப்பதிக்கு வந்து கோனாண்டி ராஜா. ஓ 2 பேருக்கும் ஒரு நேரம் பொருந்தாது. ஆமா யாழ்றே. ஆமா. கோனாண்டி ராஜனுக்கு இங்க இருந்து கொல்லம் வரைக்கும் செல்வாக்கு. மனித போறது கொடுக்கல் வாங்கல் எல்லாம். அவ ஏற்றுமதி இறக்குமதி. ஆமா. கொடுத்து வாங்குது. ஆமா. அவ கொஞ்சம் தளர்க்க கொஞ்சம் ஆள விடுங்க. இது யாருக்கு பிடிக்காது? கொந்தளம்பு ராஜனுக்கு பிடிக்காது. ஆமா. அதனால இவங்களுக்கு ஒத்து போகாது. மன ஒற்றுமை இல்லை. இப்படி 2 மன்னர்களும் போர் செய்து மாண்டு விட்டார்கள். போரிலே அந்த கோட்டையிலே நிறைய திறமையும் இருக்கிறது. அதையும் கணக்கில் சேர்க்க வேண்டும். இருக்கும்போது நிறைய திறமைகளை சேர்த்து வைப்பாங்க. ஆமா ஆமா. மன்னர் காலத்துல அங்கே வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆபத்து என்று ஒன்று வரும் பொழுது அதை எடுத்து மக்களுக்கு தானதர்மமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆமா. ஒரே இடத்துல வச்சோம்னா கள்ளர்களோ கொள்ளையர்களோ இது நாட்டு மன்னர்களோ வந்து போரில் இவர்கள் வென்று விட்டால் நம் நாட்டு மக்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமே என்று தனித்தனியாக இப்படி ஒவ்வொரு இடத்திலா வச்சிருப்பாங்க. ஆமா அப்படித்தானே? உண்மைதான். ஆமா. அதனாலதான் இது நாட்டவர்கள் நம் நாட்டை இப்பொழுது போருக்கு வராங்கன்னு வைங்கள முதல்ல எந்த இடத்தை தாக்குவாங்க? யாரு போருக்கு வந்தா? இப்போ ஒரு சைனாக்கார வாரான் இல்ல வெளிநாட்டுக்காரன் போருக்கு வாரான் இந்தியா கூட
சரி முதல்ல எந்த பகுதியை அதிகம் தாக்குவான்? இப்ப முதல்ல அது என்ன பிரச்சனை? அவங்க வர்றாங்கன்னு ஆசை இருக்கு அவனுக்கு. எனக்கு அது போலதான் இரு. ஓ அது போல இது போலதான் இரு. இப்படி அப்படி அங்கிருக்கிற திறமையை கணக்குகளை கணக்கில் எழுதி குறித்துக் கொண்டு அது சூரவம்மன் சிங்கிடக்கார சுவாமி கபாலக்காரி அம்மையோடு அந்த ஒற்றையால் மூடலிலே ஆடாரே அதிசூரல் ஒற்றையால் மூடலிலே ஒற்றையான் மூட்டில் வந்து குற்ற வெளியேறுகின்றார். சரி கருக்கல் பொழுது நான் ஓட்டம் ஓடுது. கருக்கல்னா காலையில ஆறுக்குள்ள சாயந்தரம். ஆமா. ஓ அந்த நேரம் அப்படி அதாவது அழகு வெளியே எரிஞ்சு ஓடுகிறார். ஓடுது சாப்பிடுது. இருட்டு மாதிரி தெரியுது. ஆமா ஆமா. அவ யாரும் வந்தது மாதிரி தெரியுது. தெரியுது. அதான்
யாரும் இல்ல. கூர்ந்து பார்த்தா தெரியாது. அப்படியே மாறி செய்கிறார். ஏதோ ஒரு பூதம் வந்து இடுப்புகள் செய்யுதென்னே. சரி, அந்த இடத்துல பூஜை கொடுத்தார்கள். பூஜையை வாங்கி கண்டு 7 சாட்டு பதிவிட்டு கனை இந்த காட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்த திரவியத்தை காத்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறேன். அந்த காட்டுக்குள்ள. ஆமா ஆமா கொஞ்சம் யார் வர தெரியுமா? 7 சாட்டு பதியில் இருந்து 60 பேர் பட்டம் கட்டிமார்கள். பட்டம் கட்டிமார்கள் 60 பேர். இவங்க சமைப்பது வியாபாரம் செய்வதற்கு சிங்கிக்குளம் சந்தைக்கு போவாங்க. உங்களுக்கு நடந்து. ஆமா ஆமா இல்லனா மாடு வண்டி கட்டிட்டு போவாங்க. சமைப்பது வியாபாரம் எழுதி ஏத்துவாங்க. சம்பேன எங்க இருக்கா? Come on tell me. கருவாடு. இங்க இருந்து எங்க போவாங்க? சிங்கிக்குளம் சந்தை எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. கரக்காட்ல இருக்கு சிங்கிக்குளம் சந்தை. சரி சரி சரி. அந்த சந்தைக்கு பேரே அதான். அவங்க இங்க இருந்து ஏத்தி அங்க கொண்டு வித்துட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. பொதுவாக அப்படித்தானே ஒரு நெல்லு கொண்டு போறாங்க, இல்லன்னா ஒரு மாங்காயை பறிச்சு கொண்டு போவாங்க, நெல்லிக்காய அடிச்சு மாத்தி கொண்டு போவாங்க. வித்துக்கிட்டு அங்க இருந்து வரும்பொழுது கருப்புட்டி அந்த கிழங்கு கடலை வத்தல். சில இடத்துல அந்த வளர்ச்சிக்கு போற இடத்துல அந்த வீட்டுல தக்காளி கேரட் அரிசிலாம் அடிச்சு அங்க வச்சு விடுவான். அந்த யாரும் காக்க கொண்டு போத வச்சிருது. அப்படியும் ஒண்ணு ரெண்டு தெரியுது. ஆமா அப்படி வருகின்ற வேளையில் சமைப்பது வியாபாரம் செய்ய வேண்டுமே என்று சிங்கிக்குள சந்தைக்கு போயிட்டு அவங்க பொருள் எல்லாம் வித்துட்டு அப்படி மறுபடி பொருள் எல்லாம் வாங்கி இவங்க ஏத்தி நடந்து வர்றாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. குதிரையிலையும் கட்டி தோள் மேல வைத்து சுமடு வைத்து அப்படி நடந்து மாட்டு வண்டியில போவாங்க. மாட்டு வண்டி கட்டுவாங்க. அப்படி வரும்போது பார்த்தா செங்கிடக்காரு நல்ல சில்லறைக்கு வியாபாரம் பாக்குறீங்க. உங்களுக்கே நல்லா இல்ல அவ்வளவு கள்ள வியாபாரம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ற பாருங்க. அப்படி என்று இவங்க ஈட்ட காட்டு பாத வர்றாங்க பாருங்க. வலங்குடி வழியிலே திரவியத்தை கண்ணில காட்டுறாரு. செங்கிடக்கார சுவாமி திரவிய அதாவது புதையல் பார்த்துட்டாங்க. பட்டகட்டிமார் புதையல பார்த்தல என்ன இந்த புதையலு சத்தம் போடாத. பட்ட பகல நம்ம எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? நம்ம 60 பேர் இருக்கோம். ஆமா. இப்போ இந்த புதையல் எடுக்க கூடாது. நேர அந்தி சாயிட்டோம். இருட்டு அப்புறம் ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்ப நம்ம எப்படியாவது புதையல் எடுத்துட்டு போய் நம்ம பங்கு வச்சு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் சமைப்போம். காட்டு சமையல் சமைப்போம். ஏன்னா வியாபாரம் பார்த்துட்டு வந்தது பயிர் கமகமன்னு பசிக்குது. எனக்கு கடகடான்னு கேட்கும். கமகமன்னு பசிக்கிறது வேற, கரகடா குடுகுடுன்னா உங்களுக்கு திங்கிறது ஜெரிக்கிறேன்னு அர்த்தம். வெளியே போடுமா இருக்கும். அது இல்ல, பசிக்கூடி சொன்னேன். பசிக்குது இல்ல? அப்ப சமைப்போம். அப்படி என்று காட்டுக்குள்ளே சமையல் செய்தார். சரி சரி. அப்ப சமையல் செய்துட்டு இருக்கும் போது அந்த பாதையாக ஒரு 7-10 வயதுக்குள்ள இருக்கும் ஒரு இடப்பிள்ளை. ஒரு குழந்தை வந்து ஆடு வைக்க காட்டுக்குள்ள அந்த காட்டு வழியா வருது. இவங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க இருக்கும் போது ஆடு வைக்க வருது. அப்போ ஆடு வைத்துக் கொண்டு வருகின்ற வேளை பார்த்தா பட்டம் கட்டி அண்ணே புதையல் எடுக்கணும், சாதாரணமா எடுக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது நரவலி கொடுத்தா தான் புதையல் எடுக்க முடியும். காட்டி ஆகணும். சும்மா போல தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அங்க எட்டி பாரு. கும்புட போல தெய்வம் ஒரு பாலக வர்றோம்ல, ஆமா, மெதுவா அந்த புள்ளைய கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து 2 முட்டாயை கொடுத்து தீத்துற வேண்டிதான். அப்படி என்று சொல்லி அந்த இடப்பிள்ளையை இவங்க சமைச்சு முடிச்ச உடனே கூப்பிட்டு குழந்தை என்ன உனக்கு ரொம்ப பசிக்குதா? எங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறியா? சாப்பாடு தருவீங்களா? ஆமா. அப்படி என்று வா என்று அந்த இடப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. சரிதான். சாப்பிடுறதுக்கு இந்த வயிறு முட்டை சாப்பிடுது. சரி. ஏன்னா 2-3 நாளாயிட்டு சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்ட உடனே குழந்தைக்கு தூக்கம் வரும் இல்ல. தூக்கம் வந்த உடனே இவங்க வயிறார சாப்பாடு போட்டாங்க. ஆமா. துரோகம் பண்ணுவாங்களா? எப்படி உண்டை விட்டுக்கு 2 நம்ம அப்பா மாதிரி தானே.